அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் கிரேவி கூட எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிளி பரோட்டா ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற இந்த வாழை இலை பரோட்டா நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இனிமேல் ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மளே வீட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. சிக்கன் வந்து நல்லா போன் கூட சேர்ந்துருக்க மாதிரி சிக்கனாக எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இது 3ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சிக்கனில் வந்து உப்பு வந்து நல்லா உள்ளாரெல்லாம் அப்சர்வ் ஆகி இருக்கும். நம்ம கரண்டி நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாமல் கை வச்சு இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 1/2 hour வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, அப்புறமா ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பட்டையை வந்து குட்டி குட்டி பீஸாக உடச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். கூடவே இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த கிரேவியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுலேருந்து தண்ணி எல்லாமே வந்து நல்லா ரிலீஸ் ஆகி வெளியில் வரட்டும். இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா சிம்மில் இருந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நிறைய ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுருண்டு வர்ற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. இந்த சிக்கன் எல்லாமே நல்லா மூழ்கி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். தண்ணி சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. சிக்கன் வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சிக்கனும் நல்லா வெந்து அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே ரிலீஸ் ஆகி நல்லா பார்க்குறதுக்கே உங்களுக்கு நல்ல அழகான கலர் வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூட லாஸ்ட்டாக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி வந்து காஞ்ச வெந்தயக்கீரையோடைய பவுடர் தான். அதை வந்து லாஸ்ட்டாக தூவிட்டு கூடவே தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான பஞ்சாபி சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி எல்லா வகையான ரெசிபிஸ் கூடவும் இதை நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி.
இப்போ இந்த சிக்கன் கிரேவியை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம கிளி பரோட்டா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து வாழை இலையை வந்து லைட்டாக வாட்டிக்கணும். வாழை இலையை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வாட்டிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி அடுப்பில் காமிச்சு வாட்டிட்டு செய்கிறதுனால இலை வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், உங்களுக்கு மடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். அதனால தான் நம்ம வாட்டிக்கிறோம். இப்போ இந்த இலையில் ஒரு பரோட்டா வச்சுக்கோங்க. பரோட்டா வச்சுட்டு மேலே கொஞ்சமாக சால்னா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கரண்டி அளவுக்கு சால்னா சேர்த்துட்டு இந்த பரோட்டா அப்படியே திருப்பி விட்டுருங்க. திருப்பினதுக்கப்புறமா திரும்பவும் இது மேலே வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு சால்னா சேர்த்துக்கலாம். சிக்கன் சால்னாவோ இல்லை நீங்கள் எம்டி சால்னா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மேலே நம்ம செஞ்ச பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் கிரேவியே வந்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே திரும்பவும் ஒரு பரோட்டா சேர்த்துக்கோங்க. பரோட்டா சேர்த்துட்டு மேலே ஒரு 2 கரண்டி அளவுக்கு சால்னா சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 சைடு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம கட்டிக்கலாம். இந்த வாழை இலையில் வர நார் வச்சு கட்டி எடுப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு நூல் வச்சு தான் கட்டிக்கிறேன். இந்த மாதிரி நூல் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. அப்போ தான் பிரிஞ்சு வெளியில் வராமல் இருக்கும். இலையை வந்து நம்ம நல்லா வாட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக நம்மளுக்கு சொன்ன பேச்சு கேட்டுட்டு சூப்பராக வந்து பார்சல் ரெடி ஆகிடும். இப்போ இது போல் எல்லா சைடும் நல்லா கட்டினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேக்கை தூக்கி உள்ளார வச்சுருங்க. வச்சுட்டு ஓரங்களில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மேலே இலை வந்து செவந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு திரும்பி இந்த சைடும் இதே மாதிரி தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி நல்லா சூட நம்ம திரும்பவும் தண்ணி வந்து தெளிச்சிட்டே இருக்கணும். இது போல் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இதை கட் பண்ணிவிட்டு நம்ம பிரிச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு டேஸ்டான வாழை இலை பரோட்டா, கிளி பரோட்டா, அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிளி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிளி பரோட்டாவை வீட்டிலே வந்து சர்வ் பண்ணலாம். ஒரு அட்டகாசமான ரெசிபி, மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.